ஹாய், வாங்க நம்ம வீட்டு ஸ்டைலில் புதினா துவையல் எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: காஞ்ச மிளகாய் 10, பூண்டு 25 பல், புளி எலுமிச்சப்பழ சைஸில், இஞ்சி 6 பீஸு, அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற பூண்டு, காஞ்ச மிளகாய், புளி, இஞ்சி இது எல்லாத்தையும் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அடுத்தது நமக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை அதையும் போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். லைட்டாக வதக்கிறதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி மெய்யை அரைச்சிக்கலாம். இந்த பதத்துக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் வடகம், 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, துவையலில் எடுத்து போட்டுக்கலாம். அந்த வடகத்தை பொரிஞ்சதை அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா அது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டா இந்த பதத்துக்கு வரும். இட்லி, தோசை, இடியாப்பம், ஆப்பத்துக்கு, பால் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கெல்லாம் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உறவுகள் தொடரட்டும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.